வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட் பேசிக் பார்த்துட்டு இருக்கோம். இதில் சிம்பிளாக ஒரு சின்ன விஷயம் தான், இதை பற்றியும் பார்த்துப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஷார்ட் செல்லிங்னா என்ன, ஆப்ஷன் செல்லிங்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் என்ன, பெரிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருவோம். இதில் மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து நார்மலாக பை பண்ணி செல் பண்ணுறது எப்படி பை பண்ணுவீங்களோ அதே மாதிரி செல் பண்ணுறது. பட் இந்த ஷார்ட் செல்லிங்னா என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த ஷார்ட் செல்லிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஈக்விட்டி மார்க்கெட் இருக்குல்ல, ஒரு ஷேரை வாங்குவோம், ஷேர் ஏறதுக்கு அப்புறம் விற்போம் தெரியுமா, அந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் இந்த ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வந்து நார்மலாக ஒரு ஷேரை வந்து பை பண்ணுறோம்னா அது எவ்வளோ நாளைக்கு வேணால் வச்சுக்கலாம். அதாவது கேரி அண்ட் கேரி ப்ராடக்ட், இதில் வந்து எத்தனை நாள் வேணால் வச்சுக்கலாம், எவ்வளோ வருஷம் வேணால் ஹோல்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் இந்த ஷார்ட் செல்லிங்னு வருது இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒன்லி ஒன் டே தான் க்ளோஸ் பண்ண முடியும். இன்றைக்கி காலையில் வாங்குறீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே வித்துடணும், இல்லைன்னா அதுவாக வித்துடும். நீங்கள் எப்போ போனாலும் இன்னைக்கு டேட்டு இன்னைக்கு ட்ரேடிங் டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் விற்றுருக்கணும், அவ்வளோதான். பை பண்ணியிருக்கணும். ஷார்ட் செல்லிங்கும் போது இன்னைக்குள்ள ஒரு நாள் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இது ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுலேயும் பல பேர் ப்ராஃபிட் எடுப்பாங்க. எப்படி என்னங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷார்ட் செல்லிங் ஒரு நாளுக்குள்ள பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டயக்ராம் என்ன உங்களுக்கு சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பை பண்ணுறோம், இந்த இடத்துல செல் பண்ணுறோம்னா அது எவ்வளோ தூரம் ஏறி இருக்கோ அது நமக்கு ப்ராஃபிட். ஆஸ் எ செல்லராக எப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து இங்கே இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல செல் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ தூரம் இறங்கிருக்கு இல்லையா, இது உங்களுக்கு ப்ராஃபிட். பட் இது எப்படி வந்து எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ மார்க்கெட் வந்து 10 ரூபா இருக்கும் போது அதை விற்கிறீங்க, 5 ரூபா வரும்போது திருப்பி அதை வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அது கணக்குப்படி ஒரு இன்ட்ராடே அப்படிங்கிறதுனால அதை என்ன எடுத்துக்கணும்னா, நீங்கள் 5 ரூபாவில் வாங்கினதாகவும் 10 ரூபாவில் விற்றதாகவும் கணக்கு எடுத்துக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இந்த இடத்துல விற்றுட்டோம், முதலே வாங்குறதுக்கு முன்னாடியே வித்தாச்சு. அதாவது பையே பண்ணல, டேரெக்டாக சேல் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல அதை திருப்பி வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எந்த ஒரு ஷேரும் இருக்காது கையில். இந்த இப்படி தான் செல் பண்ணிட்டீங்க, பை பண்ணிட்டீங்க. மார்க்கெட் எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்கள் இங்கே பை பண்ணி இங்கே விற்றதா கணக்கு எடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே, புரியலன்னா வாங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு காமிக்கிறேன் சிம்பிளாக. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபினான்ஸ் இருக்குல்ல, எது வேணால் பிவிஆர் வச்சுக்கோங்க. பிவிஆர் எடுத்துக்கிறோம், 1746 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை டேரெக்டாக இப்படி செல் பண்ணி செல் கொடுத்தீங்கன்னா செல் ஆகிடும். ஓகே, இப்போ 17,045லேருந்து இறங்கி 17,000 1745லேருந்து இறங்கி 1700ன்னு வந்துட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்குள்ளேயே அந்த 46 ரூபா இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ப்ராஃபிட். நீங்கள் அந்த இடத்துல திருப்பி இந்த செல் ஆகிருக்க ஆர்டரில் போய் பையன் கொடுத்தீங்கன்னா, கேன்சல் கொடுத்தீங்கன்னா, அதை எக்ஸிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும். பட் அது எப்படி கணக்கு எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 45ல் விற்றீங்க, அது இறங்குனது 40ல் வந்து திருப்பி அந்த டிரான்சாக்ஷன் முடிக்கிறீங்க இல்லையா. இப்போ வெறும் 1700ல் வந்து அதை வந்து எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 1700ல் வாங்கி 1745ல் விற்றதா கணக்கு எடுத்துக்கும். புரியுதா? அப்படி தான் இன்றைக்குள்ள எடுத்துக்கும். அதனால தான் வந்து அது அடுத்த நாளில் வந்து கன்சிக்யூட்டிவாக போக முடியாது. இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் செல் பண்ணி விற்றுருக்கீங்க. இதுக்கு பேர் தான் ஷார்ட் செல்லிங். இன்னும் எனக்கு லைட்டாக புரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே, இந்த அடானி இருக்கா இல்லையா, இப்போ அதோட விலை வந்து 14,080. இப்போ நான் அதை விற்கிறேன் அப்படின்னா 1480 இதை விற்கிறேன் அப்படின்னா அது 1400 இன்னைக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. 80 ரூபா குறையுதுன்னா நான் இப்போ திருப்பி அந்த அந்த வித்தன் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷனை என் பண்ணணும். என் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த 80 ரூபா ப்ராஃபிட் வரும். அது என்ன கணக்கு எடுத்துக்கணும்னா, நான் 1400 பை பண்ணி 1800 விற்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கணும். இது எல்லாமே ஒரு நாளில் தான் நடக்கும். இதில் வந்து நீங்கள் வெறும் எம்எஸ்ஐ ஆர்டர் மட்டும்தான் போட முடியும், கேரி அண்ட் கேரி போட முடியாது. வெறும் எம்எஸ்ஐ இன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் போட முடியும். நீங்கள் இன்கேஸ் அதை வந்து விற்கிறீங்க, அது இறங்கிட்டு இருக்கு, அதை திருப்பி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகி எவ்வளோ தூரம் இறங்கிருக்கோ அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக காமிக்கும். இன்கேஸ் ஏறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது லாஸ் ஆகுங்க. ஓகே, இதுதான் வந்து ஷார்ட் செல்லிங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் செல்லிங். இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஈக்விட்டி மாதிரி ஒன் டேல பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கேரியும் பண்ணலாம், எம்எஸ்ஐயும் பண்ணலாம். இது ரெண்டுமே இதில் வந்து பண்ண முடியும். ஓகே, அது வந்து ஆப்ஷன் எப்படி பை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் செல் பண்ணணும். பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து அமௌண்ட் அதிகமாக, அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ நார்மலாக இதில் டிரான்ஸ்பரன்ஸ் பாருங்கள். இப்போ 1500 இருக்குன்னா அந்த டைம் ரேட்டுக்கு விற்கிறீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1500 அவங்க
தடவை உங்களால் விற்க முடியுங்கிற மாதிரி இல்லை இருக்கும். ஓகே. ஆனால் அல்ட்ரா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா செல்லிங் எடுத்தீங்கன்னா ரேட்டை பாருங்கள் 2,70,000 இந்த மாதிரி ஹையாக. ஸோ இந்த ரேட்டு மட்டும் தான் மாதிரி, மற்றபடி இது வந்து கிட்டத்தட்ட ஆப்ஷன் பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் செல்லிங். அவ்வளோதான், இதுக்கு மிகப்பெரிய வித்தியாசம். நான் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி ஒரு கிளியரான ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஷார்ட் செல்லிங்கில் நான் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது 9 மணிக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மார்க்கெட் இறங்குறத பார்த்து, இப்போ அந்த ஐஆர்டிஸ் இருக்கு இல்லையா, இது இறங்குறத பார்த்து செல் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா. அது இப்படி இறங்கிக்கிட்டே இருக்கா, அது ஒரு கட்டத்தில் இறங்கி நல்லா பண்ணும்போது திருப்பி அந்த ஆர்டரை கிளியர் பண்ணிடும். கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிடும். ஸோ இப்படியும் பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி ஷார்ட் செல்லிங்கில் எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு தெரியுமா, பயங்கரமான டவுன் ட்ரெண்ட் போகும்போது, நெகட்டிவ் மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது, இந்த மாதிரி டைம்லலாம் ஷார்ட் செல்லிங் வந்து பயங்கரமான ப்ராஃபிட் இருக்கும். ஓகே. ஏன்னா அப்போ வந்து மார்க்கெட்டே டவுனில் இருக்கும்போது எல்லா ப்ராடக்ட்டும் டவுன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் எல்லா ஷேருமே இறங்கும். ஸோ அந்த டைமில் எல்லா ஷேர்லையுமே அவங்க வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஷார்ட் செல்லிங். ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்.